இன்னொரு வாட்ஸ்அப் செய்தி சமூக வலைதளத்தை படிச்ச எந்த அளவு எனக்கு உண்மைன்னு தெரியல. நேத்தா படிச்ச எனக்கே ஒரு சிந்தனை, என்னடா இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன். ஏன்னா ஒரு கரூர்காரர் ஜெயில இருக்கிறாரு. அந்த கரூர்காரர் ஜெயிலிருந்து வரணும்னா இங்க ஒரு கரூர்காரர் ஜெயிக்க வைக்கணும். அப்போ ஒரு வீக்கான கேண்டிடேட்டை திமுக போட்டா மட்டும்தான் இந்த கரூர்காரர் ஜெயிப்பாரு. அவர் ஆசீர்வாதம் இருந்தாரா அந்த கரூர்காரர் வெளியே வருவாரோ அப்படின்னு வாட்ஸ்அப்ல படிச்ச. உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன். If they ask me any question in English, I am ready to answer it in the parliament. मेरे को हिंदी में सवाल पूछ रहे मतलब हिंदी में भी बोल सकता है. లేదు நீ தெலுங்குல மாட்டாடுறீங்க, தெலுங்குல மாட்டாடுறாங்க. இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு 36 வயசுல என்ன போற இளைஞர்களுக்கு இங்க இருக்கிற அண்ணன்மார்கள் எடப்பாடி அவர்கள் வாழ்த்து கொடுத்திருக்காருன்னா இளைஞர்களுக்கான ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்க வேட்பாளர் நாங்க இல்ல, இங்க வேட்பாளர் நாங்க இல்ல, இங்க வேட்பாளர் புரட்சி தமிழரின் திட்டமும் எங்கள் அண்ணன் மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள். ஆனா அவங்க வேட்பாளரா இருந்தாலும் எங்களை நம்பியோ யாரை நம்பியோ அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல. எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்களாக உங்களை நம்பிதான் கொடுத்திருக்காங்க. எப்ப கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க எல்லாம் வேலை செய்யணும். நாங்க கட்சிக்காக விசுவாசம் வந்திருக்கோம், உங்களை அணுகி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம். கண்டிப்பாக அண்ணன் அவர்களின் தலைமையில் அண்ணன் கூறும் அனைத்தையும் கேட்டு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர